அகிலாண்டேஸ்வரி சமையல். இன்னைக்கு உங்கள் அகிலாண்டேஸ்வரி சமையலில் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். எங்கள் அப்பா வீட்டு கோயிலான முத்தூர் குப்பையனசாமி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அங்கே வந்து அத்தனூர் அம்மனுக்கு இன்னைக்கு திருவிளக்கு பூஜை நடக்குது. அதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் காலையில் பட்டுக்கோட்டையில் ஒரு 8 மணிக்கு கிளம்புனோம். இப்போ வந்து நாங்கள் திருச்சி வந்துட்டோம். வர்ற வழியில் நாங்கள் டிஃபன் கையில் எடுத்துகிட்டு வந்தோம். வரும்போது நாங்கள் இடையில வடை வாங்கி இட்லி சட்னி எல்லாம் கொண்டுட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டோம். இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து போய்கிட்டுருக்குறோம். எங்களோட அம்மாவும் வந்திருக்காங்க, எங்கள் அம்மாவும் கூட வந்திருக்காங்க. நான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரவங்க 3 பேரும் இப்போ போயிட்டுருக்குறோம். இந்த கோயில் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் முத்தூரில் இருக்குது. இங்கே வந்து அருள்மிகு குப்பையன சுவாமி, அத்தனூர் அம்மன் எல்லா சாமியும் இருக்காங்க. இங்கே வந்து அந்த அம்மனுக்கு வந்து இன்றைக்கி திருவிளக்கு பூஜை நடக்குது. அதுக்காக நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து கலந்துக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்குறோம். வாங்க அங்கே போய் திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறது எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன். நீங்களும் வந்து எங்களோட கலந்துக்கலாம், திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கலாம். திருச்சி வந்துட்டோம். திருச்சியிலேருந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் போகணும். அங்கே காலையில் நேரங்கிறதுனால எல்லா பக்கமுமே டிராஃபிக்காக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லோரும் அறக்க பறக்க போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் திருச்சியிலேருந்து கரூர் வந்து கரூர்லேருந்து தென்னிலை வந்துட்டோம். இடையில வீடியோ எடுக்க முடியல, நான் தூங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் எங்கள் சொந்த ஊரான தென்னிலை வந்திருக்கிறோம். தென்னிலையிலேருந்து இப்போ அகிலாண்டபுரம் போக போகிறோம். இந்த தென்னிலை வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குது. நாங்கள் அகிலாண்டபுரம் போய் அங்கே எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு, ஒரு அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். இருக்கிறது வந்து இவர் ஆள் இருப்பாங்கள்ல, அவங்க வீட்டு தீபாவோட ஹாய் vlog வீடியோ எடுத்துட்டு பாருங்க. இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழி. எங்கள் ஊருனா எங்கள் அப்பா ஊருக்கு போகிற வழி. அகிலாண்டபுரம் போய்கிட்டு இருக்கிறோம். நான் பிறந்த ஊர். இங்கே தான் எங்கள் தோட்டம், காடு எல்லாம் இங்கே தான் இருக்குது. தெல்லுமணி பிறந்த ஊர். தெல்லுமணி பழைய ஞாபகமெல்லாம் வருது. சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட பைக்கில் கரூர்லேருந்து நாங்கள் வருவோம். அந்த ஞாபகமெல்லாம் இப்போ வருது. கரூர்லேருந்து பைக்லேயே வருவோம்.
இதுதான் எங்கள் அப்பா படித்த ஸ்கூல், சம்மங்கரை கவர்மெண்ட் ஸ்கூல். எங்கள் அப்பா எங்கள் அத்தை எல்லாரும் இங்கே தான் படித்தாங்க. வீடு இது வந்து எங்க அக்கா வீடு. வந்துட்டோம் நாங்க. அடடா இவ்வளவு நேரம் நான் சும்மா பேசிருக்கிறேன். கடவுளே கடவுளே. விநாயகன் முதல்ல கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மன் கோயிலுக்கு போகணும். எல்லாத்தையும் எடுக்கல, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஆமா இது அடைச்சிட்டாங்க. இது தடமே இல்லை, தடமே இல்லை. காட்டோட கடை சேர்த்துக்கிட்டாங்க. தண்ணி வச்சு சாணி ஓட்டு ஏங்க அந்த அக்கால் திறந்துட்டுருங்க. அந்த கிளாஸ் வேலை செஞ்சது அன்னைக்கு கரூர் மறுபடியும் போயிட மாட்டேங்குது. அப்படியா? தண்ணி ஊற்றி இன்னைக்கு இது பண்ணுவாங்களா? ஒன்றும் இன்னும் பண்ணல. இனிமேல் பொழுதோட வந்து பாவி அவசியம் வரணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ பூவு நல்லாத்தான் இருக்குது. அப்படியே எடுத்து வச்சுட்டு கூட போடல. கிடைக்கிறதே பெரியதாக இருக்குது. குத்து விளக்கு வைக்கணுமா? குத்து விளக்கு அது வேணும். நாங்கள் வாங்கிட்டு போகலாம். கோயிலுக்கு இருக்கும்போது அது வாங்கிக்கலாம். போன வாரம் வியாழக்கிழமை கரெக்டாக அம்மாவும், அப்புறம் வெள்ளிக்கிழமை 2 நாளும் தீபம் வச்சு வந்து. வெள்ளிக்கிழமை கரெக்டாக வந்துருக்கீங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளம் வந்து வச்சுட்டு அமாவாசை கும்பிட்டு போனோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து வச்சுட்டு போனோம். அங்கே போய் செல்லாண்டியம் கோயில் போய் ஆமாம் இன்னைக்கு அப்புறம் எல்லாம் வாரவங்கெல்லாம் இங்கே பாருங்கள். இதுதான் அகிலாண்டம்மன், எங்கள் ஊர் அகிலாண்டம்மன் கோயில். இந்த கோயிலில் தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போது முத்தூருக்கு வந்து திருவிளக்கு பூஜைக்கு கிளம்பிட்டோம். இந்த சாமியோட பேரை தான் எனக்கு அகிலாண்டீஸ்வரின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை எல்லாம் நடக்கும். இன்றைக்கி நைட்டும் இங்கே பௌர்ணமி பூஜை நடக்க போகுது. நாங்கள் வந்து கலந்துக்க தான் போகிறோம். வாங்க எல்லோரும் எங்களோட விளக்கு பூஜைக்கு போகலாம். எங்களோட எங்கள் அக்கா அம்மா எல்லோரும் வந்துட்டுருக்குறாங்க. லூசு மாதிரி நடப்பு. அப்புறம் அதுக்கு முடிவு பண்ணித்தானுங்க நீ பிடிச்சது. அது தடத்துக்கு கொஞ்சம் விரிவாக இல்லைன்னு தடத்து பிரச்சனைனால அந்த காடை அது என்ன நேரத்தாலுமா விற்கவே முடியல. அதுக்கு பேங்க் லோன் போட்டு காடை பிடிச்சது. இன்னும் அந்த லோனுக்கு நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் அது பாருங்க.
காடு இருந்து அந்த காடு தானே பக்கத்தாரி காடு கணக்காடு. ஆமாங்க நீ நம்ம அதே கொடக்காலியோட்டி மணியண்ணன் வீடு வீடு அல்ல 5 ஏக்கரா 5 ஏக்கரா. ஒரு ரவுண்டு வந்துட்டு போவோம். வாலிபன் காலையில 6 மணியிலிருந்து காலங்களுக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. சாயந்தரம் 6 மணி ஆனோடனே அவரு திரும்பி போறாரு. இந்த அரசுக்கு ஒரே சந்தேகம் கேட்கறாரு, ஏன் இப்ப வந்து எதுவுமே வாங்க போறேன்னு கேட்டதுக்கு அரசி நீங்க செய்யற தியாகங்களை தானங்களை எல்லாம் பார்த்து வாழ்த்திட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனது வாழ்த்தலுக்காக வந்தையா எதுவும் வாங்கறதுக்கு வரலையா அப்படின்னு அரசு கேட்கறாங்க. இல்லையே அரசியே தண்ணி போற்றி ஓம் தண்ணீரித்த தையல் போற்றி ஓம் திருநிலை மனத்தில் போற்றி ஓம் திருவருள் ஆட்டி போற்றி ஓம் திசைவள்ளி ஆனாள் போற்றி ஓம் நங்கை போற்றி ஓம் நாட்டமூன்று உடையாள் போற்றி ஓம் ஆண்மலை உடம்பி போற்றி ஓம் மந்தனை விரடி போற்றி ஓம் பரிவுடை நங்கை போற்றி ஓம் பவளக் கொடியே போற்றி ஓம் மணை பாவை போற்றி ஓம் பாட்குடி மகளே போற்றி ஓம் பாண்டிய
நாட்டு அரசி போற்றி அரசி போற்றி ஓம் தீவிலா தீவினா பேதை போற்றி தேவை போற்றி ஓம் பேதி மருந்து தேவி மருந்து ஆனாள் போற்றி ஆனாய் போற்றி ஓம் குணப்பூங்கோதை கோதை போற்றி போற்றி ஓம் குரு உடையாய் போற்றி உடையாய் போற்றி ஓம் நன்னாடே போற்றி ஓம் பெரிய பெரு ஆட்டி போற்றி ஆட்சி போற்றி ஓம் பேரருள் பேரருள் செல்வி போற்றி செல்வி போற்றி ஓம் பேரின்ப முதல்வி போற்றி உதவி போற்றி ஓம் பொற்கொடி பொற்கொடி பூவை போற்றி பூவை போற்றி ஓம் பொன்னனை பொன்னனை ஆடே போற்றி ஆலே போற்றி ஓம் மங்கையர் கரசி போற்றி அங்கய கலசி போற்றி ஓம் மற்றுவார் குடலி போற்றி மற்றுவார் குரலை போற்றி ஓம் மலையான் மகளே போற்றி மலையாள மகளே போற்றி ஓம் மலை சிலம்பு மலை சிலம்பு அடியாள் போற்றி அடியாய் போற்றி ஓம்